இன்னும் ஒரு கேவலமான கேம் விளாண்டுருக்குறோம் நம்ம. கிட்டத்தட்ட வந்துட்டு 85 to 90 மினிட்ஸ் வந்து ஆஃப் அன் நைட் வந்து 10 மேனோட விளாண்டுருக்குறாங்க. கேமில் ஒரு இன்டென்சிட்டியும் இல்லை. அவ்வளோ ஒஸ்ட்டாக விளாண்டு 1-0 லாஸ் ஆகிருக்கிறோம், அதுவும் ஹோமில். ஆமாங்க, நேற்று மிட் நைட் நடந்த யுனைடெட் எவர்டன் கேமை பற்றி தான் நான் பேசுகிறேன். ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இந்த சீசனில். இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு அமெரிக்கன் டென்யூர்லேயே இது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். வாங்க இந்த கேமில் என்னென்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க டிலே பண்ணல, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போவோம். பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் லெமன்ஸ் கீப்பராக இருந்தார். பேக் 3யில் வந்துட்டு லெனியரோ, மெத்தேஸ் டிலைட்டு, லுக்ஷா இவங்க 3 பேர் தான் விளாண்டாங்க. அது மாதிரி வந்துட்டு மசுராவிக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இந்த கேமில். அது மாதிரி அந்த பக்கம் விங் பேக்காக பார்த்தோம் அப்படின்னா டோர்கு விளாண்டுருக்கிறாரு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் கேசிமீரோ 2 பேரும் வந்துட்டு மிட்ஃபீல்டு சென்டரில் விளாண்டாங்க. ஃப்ரண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எம்பூமா விளாண்டார், அமட் டியாலோ விளாண்டார். அது மாதிரி வந்துட்டு ஜோஸ்வா ஜெர்ஸ்கிக்கு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க இந்த சீசனில். அவருக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இந்த சீசனில். இது தான் வந்து நம்மளோட பிளேயிங் 11. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸ் கேம் நம்ம வந்து 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஸ்பர்ஸோடு விளையாடும் போது செஸ்கோக்கு இன்ஜுரி ஆச்சு. அவர் இன்னும் வந்து ரெக்கவரி ஆகலை அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ அவர் வர எப்படி வந்துட்டு கிறிஸ்மஸ் இல்லை நியூ இயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்குது. அது மாதிரி வந்துட்டு ட்ரெயின் பண்ணும்போது வந்துட்டு நேற்று மெத்தேஸ் குன்யா வந்து லேட்டாக இன்ஜுரி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால் அவரும் வந்துட்டு டீம் ஷீட்டில் இல்லை. எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு புரியலை எதனால் வந்துட்டு மஸ்ராவி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அமட் டியாலோ அந்த பொசிஷனில் போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் மேன்சன் மோட்டையே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓரளவுக்கு கேமில் இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும், ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது. இந்த மஸ்ராவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதில் மேன்சன் மோட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப ஒஸ்ட்டாக விளாண்டுருந்தோம். நம்ம வந்து ஸ்டேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மேட்சை யாருமே பார்க்காதவங்க வந்துட்டு ஸ்டேட் வைஸ் வந்து வெறும் ஒரு ஸ்டேட் மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு 70% வந்துட்டு யுனைடெட் பொசிஷன் வச்சுருந்துருக்காங்க. பயங்கரமாக விளாண்டு எப்படா லாஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ கேவலமாக விளாண்டோம். கேம் ஆரம்பித்த ஃபஸ்ட் மினிட்லேருந்தே வந்துட்டு என்னமோ அரைபோதையில் நிற்கிற மாதிரி தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து விளையாண்டானுங்க. ஒரு இன்டென்சிட்டியும் கிடையாது, ஒரு பேஸ் கிடையாது, ஒரு ஒன்றும் கிடையாது. எல்லாம் மதன்னு போதையில் நின்றானுங்க, அரைபோதை நாய்ங்க. அந்த மாதிரி தான் இந்த கேமில் விளையாண்டானுங்க. அவங்கள எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த கேமு. இவ்வளோதுக்கும் வந்துட்டு நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு ஒரு ரெட் கார்டு எவர்டன் பிளேயருக்கு. அதுவும் வந்துட்டு 13th மினிட்லேயே கொடுத்துருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கிளாஷ் வந்துச்சு. அதில் அவங்க டீம் பிளேயர்ஸ்குள்ளேயே ஒரு கிளாஷ் ஆச்சு. அதில் ஒருத்தர் வந்து அரைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 10 men போயிட்டாங்க 13வது நிமிஷத்துலேயே. கோல் போடணுங்கிற ஒரு இன்டென்சிட்டியோட நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விளாண்டோம். ஒன்றும் கிடையாது. பிளான் பிங்கிறது சுத்தமாக கிடையாது. 2 விங்லேருந்து சேர்த்து கிராஸ் போடுறது, இல்லைன்னா செகண்ட் பாலுக்கு ஆடுறது, இது மட்டும்தான் இருக்குது. இதை நல்லாவே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எவர்டன்னு. நீங்கள் பாலை வச்சுக்கிங்க, நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கிங்க, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அவங்க வந்து இந்த கேமில் அடித்ததே வந்துட்டு 2 ஷாட்டு தான் டோட்டலாக. அதில் 1 கோல். உண்மையிலேயே அருமையான கோல் டியூஸ்பெரி ஹால் அடித்தார். உண்மையிலேயே அது பாராட்டணும். கீப்பரால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த கோல் கன்சிடர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா லெனியரோ. அவர் போய் பிளாக் போகிறாரு, பால் பட்டு அவர் காலில் பட்டு போகுது, நல்லாவே கிளியராக தெரியுது. அந்த ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட் கொடுத்தோம் அப்படின்ட்டு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணார். அந்த இதுக்கு தேவையில்லாத ஒரு கோல். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போய் ஃபுல்லாக வந்துட்டு பார்க் பெஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியலை. 10 பேர் தான் விளாண்டாங்க. கிட்டத்தட்ட 80-85 நிமிஷமாக 10 பேர் விளாண்டவங்க. ஒன்றுமே அவங்க வந்து அட்டாக்கிங்க ட்ரை பண்ணல. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே சுத்தமாக நம்மள்ட்டே பாலை கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன ஒன்றுமோ பண்ணிங்கன்ட்டு. இன்னொன்றும் சொல்லியே ஆகணும், நம்ம வந்து இந்த கேம் வந்து ஹோமில் விளாண்டுருக்கோம். உண்மையிலேயே ஹோமில் தான் விளாண்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து மோசமாக விளாண்டதுனால ஃபேன்ஸுக்கு வந்துட்டு அந்த கத்தணும், சவுண்டு போடணும், சப்போர்ட் இன்னும் ஹைப் அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராமல் போயிடுச்சா, இல்லை வந்துட்டு ஃபேன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாததுனால இவனை தான் போக்கு அரைபோதையிலே விளாண்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டேடியம் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கேம் ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ஹோம் கேம் தான் நம்ம விளாட்றோமான்ட்டு தெரியலை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த கேமில் பார்த்தோம். இன்னும் சொல்லணுன்னா மேனேஜர் சைடும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சுத்தமாக பிளான் பி இல்லை. அவங்க பிளாக் பண்ணுறாங்க ஷாட்டு எல்லாத்தையும். கிட்டத்தட்ட ஓவராலாக 23 ஷாட் நம்ம எடுத்துருக்குறோம்.
அதில் 6 ஷாட்டு தான் ஷார்ட் ஆன் டார்கெட் போயிருக்கு. அதுலேயும் வந்துட்டு நம்ம குறை சொல்லக்கூடாது. பிக்ஃபோர்டு வந்து உண்மையிலேயே வந்து இன்றைக்கி வந்து அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு எவர்டனை பொறுத்த வரைக்கும். அவ்வளோது அருமையாக சேவ் பண்ணார். கிட்டத்தட்ட 3 சேவ், அது இந்த 6 ஷார்ட் ஆன் டார்கெட்டில் நல்லா எப்படியும் ஒரு அருமையான 3 சேவ் எடுத்துருக்கிறாரு. அவர் இந்த கேமை வந்து எவர்டனுக்கு காப்பாற்றி 3 பாயிண்ட்டை ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனாலும் நம்ம பிளேயர்ஸு விளையாண்ட விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ கேவலமாக விளையாண்டாங்க. இது வந்துட்டு மேனேஜர் சைடு நான் சொல்லுவேன் தப்பு. பிளான் பி இருக்கா, பிளான் சி இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து இருக்கிற நெக்ஸ்ட் ஒரு 5-6 கேமு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது மிட் டேபிள் கிளப்ஸாக தான் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்க் பஸ் போட்டு தான் விளையாட போகிறாங்க. இதெல்லாம் எப்படி பிரேக் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணி வின் பண்ண போகிறோங்கிறது சுத்தமாக தெரியல. இதே பிளானோட அவர் உள்ளே போனார் அப்படின்னா வந்துட்டு அடுத்து எல்லா மேட்சுமே வந்துட்டு வரிசையாக லாஸ் ஆக வேண்டியது தான், இல்லை ட்ரா பண்ணிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். நல்ல ஒரு சான்ஸு. மற்ற டீம்ஸும் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த வீக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, டேபிள் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த 3 பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸு அப்படிங்கிறது ஏன் நம்ம மேனேஜருக்கோ நம்ம பிளேயர்ஸுக்கோ யாருக்குமே தெரியலை. ஒன்றும் நீங்கள் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு ரொம்ப பெரிய எவர்டன் டீமோடு நீங்கள் விளையாடலை. அவங்களும் அந்த அளவுக்கு கேவலமாக தான் விளையாண்டாங்க. பார்க் பஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கோலுக்கு அப்புறம் அவங்களும் ஒன்றும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 3 பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஹோம் கேமில் எப்படி இவங்க இந்த மாதிரி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுங்கிறது தெரியல. மேனேஜரும் ரொம்ப கூலாக வந்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிட்டார். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ மோசமாக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் போய் திரும்ப ட்ரைனிங் பிச்சில் தான் நான் போய் அவங்கள்ட்ட நான் பேசணும். திரும்ப நான் ட்ரெயின் பண்ணணும், நிறையா கற்றுக் கொடுக்கணும், இன்னும் எங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்ட்டு எல்லா மேட்ச்லேயும் இது தான் சொல்லிகிட்ருக்கிறாரு. தோக்குற மேட்ச் எல்லாத்துலேயும் என்னத்தை தான் கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு கேம் தான் விளையாடுறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்தில் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் கேமு. அப்படி இருக்கும்போது இன்னும் எவ்வளோ தான் கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரியலை. அடுத்தது வர டீம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கேமு வந்துட்டு கிறிஸ்டல் பேலஸ் அவே போகிறோம், வெஸ்ட் ஹாமும் ஹோம் வராங்க நமக்கு. அப்புறம் உல்ஸ் இருக்குது, போர்மத் இருக்குது, நியூகாஸ்டல் இருக்குது, ஆஸ்டன் வில்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வின் பண்ணக்கூடிய பிக்சர்ஸாக இருக்குது. இதில் இவங்கெல்லாம் வந்துட்டு பஸ் பார்க் பண்ணி நம்மளை வந்துட்டு இவங்களால் வந்துட்டு பொசிஷன் வச்சு இருந்து யுனைட்டடால் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கேமில் மூலிமா வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து பிளான் பி, பிளான் சின்னு நீங்கள் போனால் தான் ஏதாவது கேமில் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும். எவ்வளோதுக்கெவ்வளோ நம்ம கோல் போட்டோம்னாலும் அதே மாதிரி டிஃபென்சிவ் ஏரியாவில் கோலும் கன்சிட் பண்ணிடுறோம் எல்லா கேமும் சேர்த்து. ஓவராலாக இந்த சீசனில் வந்துட்டு 13 கேம் விளாண்டுருக்கோம், ஒரே ஒரு க்ளீன் ஷீட் தான் வச்சுருந்துருக்குறோம். அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது டிஃபென்சிவ் சைடும். இது எல்லாமே எப்போ நம்ம மாற்றி எப்போ நம்ம டைட்டிலுக்கு வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தெரியல. அதெல்லாம் இன்னும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும் போல் இருக்குது. பார்ப்போம் அடுத்த கேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.